வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் மோசேயின் காலம் தொட்டு இன்று வரை இஸ்ரவேலர்கள் ஜீவித்திருக்கிறார்கள் என்றால் அதுவே வேத வசனம் உண்டு என்பதற்கு ஆதாரம் என்றும், பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியில் இஸ்ரவேலர்கள் எகிப்தியரிடத்தில் எவ்விதம் தங்கள் கூலியை பெற்றுக்கொண்டார்கள்? மோசேக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தின் அடையாளம் எது? மோசே தேவனிடத்தில் சொன்ன சாக்கு போக்கு என்ன என்ற கேள்விகளுக்கான பதிலை பார்க்க இருக்கிறோம். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 3ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறது போல மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன்னுடைய மாமாவாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவன் இருந்தபடியினாலே அவனுடைய பாதரட்சியை கழட்டும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். பின்னர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்காக எகிப்திற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவனோ, இவ்வளவு பெரிய பணிக்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்னான். உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்திலே என்னை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வது என்று மோசே கர்த்தரிடத்திலே கேட்கிறான். அதற்கு அவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லு என்று சொன்னார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதே தேவன்தான் இப்பொழுது மோசேயை அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அனுப்புகிறார். மோசேயினுடைய வேலை குறித்து இன்னமும் விபரமாக மோசேயினிடத்திலே சொல்கிறார். அங்கே போய் என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கும் என்று கூட அவர் முன் அறிவிக்கிறார். கவனியுங்கள், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான். ஆனால் அருமையானவர்களே, பணி பொறுப்பை கொடுத்த தேவன் மோசே தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்களிடத்திலே போய் தேவனுடைய இந்த விடுதலையின் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அதன் பின் மோசேயும் மூப்பர்களும் பார்வோனிடத்திலே சென்று 3 நாள் பிரயாணமாய் வனாந்தரத்திலே போய் ஜனக்கூட்டம் அத்தனையும் சேர்ந்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கூற வேண்டும். திடீரென்று போய் நாங்கள் இங்கே இருந்து புறப்பட்டு போகிறோம், எங்களுடைய சிறப்பான தேசமாகிய கானானுக்கு போகிறோம் என்று கூறுவதற்கு பதிலாக பார்வோன் கொஞ்சம் கொஞ்சமாய் உண்மையை அறிந்து கொள்ளட்டுமே என்பதற்காக இவ்வாறு சொல்லும்படியாய் கர்த்தர் கூறுகிறார். கர்த்தர் மோசேயினிடத்தில் என்ன சொன்னார்? பார்வோன் இஸ்ரவேல் மக்களை போகவிட மாட்டான் என்றார். இவ்வாறு பார்வோன் ஜனங்களை போகவிட மறுப்பதினாலே எகிப்து தேசத்தின் தேவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை ஏற்படும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு தேவன் தம்முடைய வல்லமையை காண்பித்த பின்னரும்
பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போவதற்கு தொடர்ந்து அனுமதிக்காமல் இருப்பான். பின்னர் தேவன் கொண்டு வரும் கொள்ளை நோயினாலே பார்வோனுடைய மனது மாறி இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுவான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டபடினாலே அவர் நிச்சயமாக அவர்களை விடுதலை செய்வார். கவனியுங்கள், வசனங்கள் 21 முதல் 22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இவ்வாறு எகிப்து மக்களிடத்திலிருந்து வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குவது அவர்களை திருடுவது அல்ல. முன்னான காலங்களிலே அவர்கள் செய்த பணிக்கான ஊதியத்தை அவர்கள் வாங்குகிறார்கள், அவ்வளவுதான். எந்த ஒரு ஊதியமும் கொடாமல் அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். பல 100 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வாறு அடிமைகளாக இருந்தபடினாலே அவ்வளவு காலம் அவர்கள் செய்த வேலைகளுக்குமான கூலியை வாங்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தன்னுடைய ஜனங்கள் கடினமாய் உழைத்ததை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கான கூலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள் கடின உழைப்பின் ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது யாத்ராமம் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் செல்கிறோம். மீண்டுமாக இங்கே மோசே தான் இஸ்ரவேலரை மீட்கும் பணியிலே ஈடுபட போவதில்லை என கர்த்தரிடத்திலே சொல்கிறான். எனவே கர்த்தர் மோசேயின் சகோதரனாகிய ஆரோனை அவனுடைய வாயாக அவனுக்காக பேசுவதற்காக நியமிக்கிறார். இப்பொழுது மோசே எகிப்து தேசத்திற்கு திரும்பி செல்கிறான். அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய பணித்திட்டத்தை விளக்கி காண்பித்த பொழுது மோசேக்கு மனதிலே பலவிதமான கேள்விக்குறிகள் உண்டாகிறது. கர்த்தர் சொல்லும் இந்த எல்லா காரியங்களிலேயும் தான் தனியாக நிற்பதை அவன் உணர்கிறான். தன்னால் முடியாது என்று எண்ணுகிறான். கர்த்தர் அனுப்பும் இந்த பணிவிடைக்கு தான் ஒரு சரியான மனிதன் அல்ல என்று உணர்வதற்கான பல காரணங்களை அவன் சொல்கிறான். முதல் 2 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அருமையானவர்களே, வரும் நாட்களிலே மோசே இந்த கோலை பல்வேறு விதமான காரியங்களுக்கு பயன்படுத்தப் போகிறான். இதுதான் மோசேக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தின் அடையாளம். இது கர்த்தர் மோசேயோட இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் மக்களும் எகிப்து மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த ஒரு சாட்சி மட்டுமல்ல, இந்த கோலானது அவனுக்கு ஒரு பலனுக்கான ஆதாரமாய் காணப்படுகிறது. சரி, யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகியோடினான். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று அநேகர் மோட்டார் வாகனங்கள், வானொலி பெட்டிகள், தொலைக்காட்சி பெட்டிகள் இவை எல்லாமே பிசாசா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, பிசாசானவன் இந்த எல்லா உபகரணங்களையும் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த உபகரணங்கள் கர்த்தராலும் பயன்படுத்தப்பட முடியும். அந்த சர்ப்பத்தின் வாலை பிடியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனத்தை பயன்படுத்தி ஒரு ஊழியக்காரரை பணி செய்யும் இடத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லலாம். கர்த்தரை அறிந்து கொள்ளாத உங்களுடைய நண்பர்களை கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக எங்கே நல்ல வசனங்கள் போதிக்கப்படுகிறதோ அங்கே கூட்டி சொல்லலாம். மட்டுமல்ல, வானொலியிலே, தொலைக்காட்சியிலே கர்த்தருடைய வசனத்தை உண்மையும் உத்தமமாய் போதிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்கள் தாங்கலாம். ஊடகங்கள் பிசாசின் கரத்தில் இருக்கும் ஆயுதங்களாய் பயன்படுவதை விட கர்த்தருக்காக பயன்படுத்தப்படும்படியாக நீங்கள் உங்கள் பகுதியை செலுத்துங்கள். வசனத்தை கேட்க வாஞ்சியோடு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் வானொலி பெட்டி இல்லை. அவர்களுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உபகரணங்களை கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் ஒரு கோலாக பயன்படுத்துங்கள். எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிற இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்யும்படியாக தேவன் மோசேயை அழைத்தார். 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே தேவன் அவனை பயிற்றுவித்தார். இப்பொழுது எரியும் முட்செடியின் அருகிலே அவனை பணி நியமனம் செய்கிறார். ஒரு காலத்திலே தேவனுக்கு முன்னாலே ஓடுவதற்கு விருப்பமுடையவனாய் இருந்த அவன் இப்பொழுது விடுதலை வீரனாக தேவனே அவனை நியமிக்கும் பொழுது அந்த பொறுப்பை எடுப்பதை குறித்து கரிசனையற்றவனாயிருக்கிறான். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று ஜனங்கள் சொல்லுவார்கள் என்று சாக்குப்போக்கு சொல்லி பணியை உதறித்தள்ள முயற்சி செய்கிறான். ஆனால்
தேவன் அவனுடைய கரத்திலே ஒரு கோலை வைத்தார். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய சித்தத்தின்படி அந்த கோலானது பயன்படுத்தப்படும் பொழுது, தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்த மனிதருடைய கரத்திலே அது பயன்படுத்தப்படும் பொழுது, அதுவே தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் அதிகாரத்தின் அடையாள சின்னமாய் இருக்கிறது. இந்த கோலை தவிர தான் அவனை அனுப்புகிறேன் என்பதை உறுதி செய்வதற்கான மற்றொரு நிச்சயத்தையும் தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய தேவன் அவனுக்கு கொடுக்கும் பெரிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்கிறான். இப்பொழுது யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்கள். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அருமையானவர்களே, இங்கே இந்த முக்கியமான செய்தி முதலாவதாக மோசேக்கே தேவையானதாக இருந்தது. அவனுடைய கையானது அவனுடைய உள்ளான வாழ்க்கை குறித்து பேசுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று வாசிக்கிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய கரமானது இருதயம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் செய்கிறது. தனக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணித்த ஒரு மனிதனுடைய கரத்திலேயே அந்த கோலை வைக்க தேவன் விரும்பினார். இப்பொழுது மோசேயின் கரமானது அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் செயல்படும்படியாயிருக்க தேவன் விரும்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அதோடு கூட லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுதும், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தினின்று பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். இருதயத்தின் நிறைவினாலே அவன் வாய் பேசும். இங்கே தேவன் மோசேயினிடத்தில் என்ன சொல்கிறார்? உன்னுடைய கரமும் எனக்கு வேண்டும், உன்னுடைய இருதயமும் எனக்கு வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்தும் இதே காரியத்தை தான் கேட்கிறார். நம்முடைய கரம் அவருக்கு வேண்டும், நம்முடைய இருதயம் அவருக்கு வேண்டும். நம்முடைய கரத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய மனம் விரும்பும் காரியங்களுக்கு நமது கரம் செயல்படும்படியாய் நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? நம்முடைய செல்வமோ நம்முடைய திறமைகளோ அவருக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்கு வேண்டும், நான் அவருக்கு வேண்டும். நம்மை அவர் பெற்றுக்கொள்வார் என்றால் மீதி காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். மோசே தனது கரத்தை தன் மடியிலே போட்டான். அப்படி சொல்லும் பொழுது அவனுடைய சால்வையை கொண்டு தன்னுடைய கரத்தை மூடியிருப்பான். ஒரு தனி மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய இருதயம்தான் கூறும். தனக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணித்த ஒரு மனிதனுடைய கரத்திலே தான் அந்த கோல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் எந்த திசையிலே செயல்பட வாஞ்சிக்கிறதோ அதே செயலை அந்த மனிதனுடைய கரமும் செய்ய வேண்டும் என்றே தேவன் விரும்பினார். மோசேக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த ஒரு மிக பெரிய பாடம் இது. மோசேக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், ஏன் இன்று வாழுகிற நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாயிருக்கிறது. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இப்பொழுது மீண்டுமாக மோசே மற்றுமொரு மறுப்பை தெரிவிக்கிறான். ஆண்டவரே, திறமையாக பேசக்கூடிய ஒரு மனிதன்தான் நீர் கொடுக்கும் இந்த வேலையை திறமையாய் செய்ய முடியும், எனக்கு சரியாக பேச வராது என்கிறான். அருமையானவர்களே, நேரம் காலம் வரும்பொழுது மோசே பேசக்கூடியவனாகத்தான் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான். இந்த மகா பெரிய பணிக்கு தான் தகுதி உள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறான். வசனங்கள் 11-12 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து, மோசேயே, உன்னுடைய கரங்கள் மட்டுமல்ல,
உன்னுடைய வாயும் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசேயோட கூட இருந்து எந்த நேரத்திலே எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் போதிப்பேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையின் எல்லா காரியங்களுமே இருதயத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று நாம் கூறுவோம். தேவன் மோசேயின் இருதயத்தையும் வேண்டும் என்றார். வசனம் 13 பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இப்பொழுது மீண்டுமாக தன்னுடைய இடத்திலே வேறு யாரையாவது அனுப்பிவிடலாம் என்று மோசே முயற்சிக்கிறான். வசனங்கள் 14 முதல் 16 வரை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தனக்காக பேசுவதற்காக வேறு ஒருவரை மோசே தேவனிடத்திலே கேட்டது அவன் செய்த ஒரு பெரிய தவறு என்று சொல்லலாம். என்றாலும் தேவன் அதை அனுமதித்து விட்டார். 2 பேரும் வெவ்வேறு விதமாக பேசக்கூடாது. கர்த்தர் மோசேனிடத்திலே கூறுகிறதை அவன் ஆரோனுக்கு அறிவிப்பான். இவ்வாறாக 2 பேருடைய வாயிலுமிருந்து தேவன் ஒரே காரியத்தை சொல்லுவார். ஆனால் பின்னான காலங்களிலே இந்த ஆரோன் மூலமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கஷ்டம் வந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 8ஆம் புத்தகத்தில் வரும்பொழுது மோசே சீனாய் மலையிலே தேவனோடு சஞ்சரிக்க முடியாது சென்றிருந்த காலத்திலே அவர் வர பிந்தியதால் பொன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இஸ்ரவேல் மக்கள் அதை தொழுது கொள்கிறதற்கு ஆரோன் ஒரு காரணமாயிருந்தான். இது ஆரோன் செய்த ஒரு பெரிய தவறு. காரணம் என்ன? தேவனோ மோசேயோ சொல்லாத ஒரு காரியத்தை அவனே தீர்மானிக்கிறான். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களை பொறுப்பான ஒரு குழுவிலே வைத்திருப்பார் என்றால் தேவன் கூறாத காரியங்களையோ உங்களோடு இணைந்து பொறுப்பிலே இருக்கிறவர்களுடைய ஒருமனப்பாடு இல்லாமலோ எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கட்டளை பிறப்பிக்க வேண்டாம். தனி தலைமைத்துவத்தினாலே பல இடங்களிலே தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்நாட்களிலேயும் தலைமைத்துவ குழுக்கள் ஊழியங்களிலேயும் வியாபார அமைப்புகளிலேயும் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதன் தன் விருப்பம் போல கரத்திலே காரியங்களை எடுத்து செயல்படக்கூடாது. அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் திருச்சபையிலே, ஓய்வு நாள் பள்ளியிலே, வாலிபர் ஐக்கிய சங்கத்திலே அல்லது திருச்சபை ஆளுகை குழுவிலே கர்த்தர் உங்களை வைத்திருப்பார் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கிற ஊழியர்களோடு இணைந்து காரியங்களை செயல்படுத்த உங்களை அர்ப்பணியுங்கள். பிசாசின் ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்கக்கூடாது என்ற தெளிவான தீர்மானத்தோடு வாழுங்கள். இன்னும் சில பிரச்சனைகளை குறித்து நாம் 8ஆம் புத்தகத்தை படிக்கும் பொழுது பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு தேவனுக்கு ஆரோன் தேவையில்லை, அவருக்கு மோசேதான் தேவை என்று சொன்னார். ஆனால் மோசே தேவனை நம்புவதை குறித்து பொறுப்பற்றவனாய் இருந்தபடினாலே அவனோடு கூட மற்றும் ஒரு மனிதனையும் தேவன் அனுப்புகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைவுகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் தேவன் நம்மை ஒரு பணியை செய்வதற்காக அழைக்கும் பொழுது அவர் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய பலனை நம்பி நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவர் எந்த பணிக்காக நம்மை அழைத்தாரோ அதை செய்து முடிக்க அவரே நமக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளும் தருவார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை குறித்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டு நீங்கள் உதாசீனம் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய அழைப்பு தெளிவாயிருக்கும் என்று சொன்னால் தைரியமாக கீழ்ப்படியுங்கள், அவரே உங்களுக்கு உதவி செய்வார். சரி, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். கவனித்தீர்களா? மோசே இப்பொழுது 80 வயதான ஒரு மனிதனாயிருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திலே மூத்தவராயிருந்த மாமனிடத்திலே போய் புறப்பட்டு போக உத்தரவு தரும்படியாய் கேட்கிறான். அந்நாட்களிலே சமுதாயத்திலே பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மதிப்பையும் மரியாதையையும் குறித்து இங்கே நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, உங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்களுக்கு
உங்கள் பெற்றோருக்கு அல்லது உங்கள் சித்தப்பாவிற்கு, மாமாவிற்கு, அத்தைக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் மதிப்பும் மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிறீர்கள்? ஒருவேளை இப்பொழுதுதான் நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்த ஒருவராயிருக்கலாம். உங்களுடைய கணவனுடைய பெற்றோருக்கோ அல்லது உங்களுடைய மனைவியினுடைய பெற்றோருக்கோ நீங்கள் வைத்திருக்கிற மதிப்பு எவ்வளவு? இந்த அநேக குடும்பங்களிலே திருமணம் ஆனவுடனேயே பிள்ளைகள் பெற்றவர்களிடத்திலே ஆலோசனை கேட்பதையும் சில காரியங்களுக்கு அனுமதி கேட்பதையும் குறைவானதாக எண்ணுகிறார்கள். சரி, பாருங்கள் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பிப் போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார். கவனித்தீர்களா? ஒரு காலத்திலே மோசே அங்கே இருந்து தப்பி வந்தபொழுது அவனை கொலை செய்ய வேண்டுமென்று இருந்த எல்லாரும் இப்பொழுது மரித்து போனார்கள். எகிப்திலே புதிய ஒரு பார்வோன் அரசனாயிருக்கிறான். எனவே அவன் தைரியத்தோடு எகிப்திற்கு போகலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். வசனங்கள் 20, 21. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அருமையானவர்களே, இங்கே நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம் ஒரு பிரச்சனைக்குரிய காரியமாய் பலர் பேசுகிறார்கள். வாதைகளை குறித்து நாம் படிக்கும் பொழுது இந்த இருதய கடினத்தை குறித்தும் சற்று விவரமாக படிக்கலாம். அப்பொழுது உங்களுக்குள்ளும் ஒரு திருப்தியான விடையை பெற்றவர்களாக இருப்பீர்கள். சரிதானா? அதுவரை காத்திருங்கள். இப்பொழுது வசனம் 22 பாருங்கள். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த தனிப்பட்ட ஒரு இஸ்ரவேலனையும் பார்த்து இவன் என்னுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. மொத்தமாக இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார். வசனம் 23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். அருமையானவர்களே, பார்வோனிடத்திலேயும் எகிப்து மக்களிடத்திலேயும் செயல்படும் பொழுது மிக நிதானமாகவே தேவன் செயல்பட்டார் என்று சொல்லலாம். என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று முதலாவதாக கூறும்பொழுதே, என்னுடைய குமாரனாகிய என்னுடைய சேஷ்ட புத்திரனாகிய இஸ்ரவேலை நீ போகவிடு, இல்லை என்றால் உன் மகனை நான் கொலை செய்வேன் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறார். எகிப்து மக்களின் தலையீற்றுகளை தேவன் தொடு முன்னதாக பலவிதமான வாதைகளை அவர்களுக்குள் அனுப்புகிறார். உண்மையான தேவனை அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் பார்வோனுக்கும் எகிப்து மக்களுக்கும் தேவன் கொடுத்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருந்த கருத்துக்களை விட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். வசனம் 24. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இது மிகவும் வினோதமான ஒரு வாக்கியம் இல்லையா? ஆனால் இது உண்மையாகவே மோசேனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட, அவன் பயன்படுத்தப்பட முடியாததற்கான காரணமாய் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் வெளிப்படையான அடையாளம்தான் விருத்த சேதனம். ஆனால் மோசே தன்னுடைய குமாரருக்கு இதை செய்வதை குறித்து கருத்தற்றவனாய் இருந்துவிட்டான். மோசே கர்த்தருடைய சித்தத்தை குறித்து மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்றால் அவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு முதலாவது கீழ்ப்படுகிற ஒருவனாய் இருக்க வேண்டும். மோசேனுடைய கீழ்ப்படியாமை குறித்து ஒரு நெருக்கத்திலே அவன் நினைவுபடுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்று நாம் சிந்தித்த வேத பகுதியிலே நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன? மோசேயை தேவன் அழைத்தார். ஆனால் அவன் பலவிதமான சாக்கு போக்குகளை சொன்னான். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயமும் நம்முடைய கரங்களும். நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய கரம் அவருடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கப்படும். ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார் என்றாலும் நம்முடைய தகுதியை நாம் பார்த்து கொண்டிராமல் அவரை நம்பி நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு தேவனே நமக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் நிச்சயமாக தருவார். ஊழியங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை விட்டுவிட்டு நாம் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து சில நபர்களை நமக்கென்று தெரிந்து கொள்வோம் என்றால்
அவர்களால் தான் நமக்கு பின்னாலே பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மற்றும் ஒரு காரியத்தையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்களுக்கு மரியாதையையும் கனத்தையும் கொடுக்க நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை குறித்து மற்றவர்களிடத்திலே பேசும் சகோதர சகோதரிகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களா என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எந்த பணிக்கு நீர் எங்களை அழைத்தாலும் உம்மை நம்பி நாங்கள் உம்முடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தேவையான தைரியத்தை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை குறித்து யோசித்து கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்றால், கர்த்தாவே, அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகள் எடுக்கும் தீர்மானத்திலே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்களை கனம் பண்ண, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க, சிறுவயதிலேயே பழக்கப்பட நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படுகிறோமா என்பதை குறித்து எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ற நீதிமொழிகளின் கட்டளையின்படி நம்முடைய அவயவங்கள், இருதயம் எதை செய்கிறதோ அதைத்தான் செய்கிறது. நம்முடைய செல்வமோ நம்முடைய திறமைகளோ கர்த்தருக்கு தேவையில்லை. நாம் தான் அவருக்கு தேவை. நம்மை அவருக்கு அர்ப்பணித்தால் மற்றவற்றை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் ஒரு தனி மனிதன் தன் விருப்பம் போல தன்னுடைய கரத்திலே காரியங்களை எடுத்து செயல்படக்கூடாது. நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை ஒரு பணியை செய்வதற்காக அழைக்கும்போது அவர் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய பலனை நம்பி நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.